வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி, இங்க இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தைகளை உருவாக்கணும். இப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தைகளை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஆ இப் பூ, அப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா, ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி பை, வெறும் பைனா என்னது? நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போறோம்ல பை, கடைக்கெல்லாம் எடுத்துட்டு போவோம்ல பையெல்லாம் எடுத்துட்டு போவோம்ல, அதுதான் பையின்னு பேரு. அதே மாதிரி உப்பு, சாப்பிடுவோம்ல, சாப்பாட்டுல போட்டு உப்பு சாப்பிடுவோம்ல, அந்த உப்பு. பூன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்தது ஆ இல் ல, அல்ல. ஆமா, இல்லைன்னு சொல்றத அல்ல அப்படின்னு கரெக்டான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அடுத்தது இலை, ஈ இங்க இருக்கா? ஈ இங்க இல்ல, அதனால ஈ வராது, ஈ வர வேண்டாம். ஈ இல்ல, அதுக்கு பதிலா அலைன்னு எழுதிக்கலாம். ஆ லை, அலைன்னு எழுதிக்கோங்க. இங்க ஆ எழுதிக்கோங்க, சரிங்களா? ஆன்னு எழுதிக்கோங்க. ஆ அலை. அடுத்தது சிலுவை. அதே மாதிரி சிலுவை, இந்த லூ வருதா? இங்க இங்க இலை வருதா? அதே மாதிரி பலூன், லூன் வர மாதிரி இங்க எழுதிக்கலாமா? பாருங்க, பலூன். இந்த எழுத்து வர்ற மாதிரி இங்க எழுதிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அக்கா, ஆங்கிற எழுத்து வர்ற மாதிரி இங்க அக்கா. அடுத்தது கா, நெடில வர மாதிரி இங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி கை, நீங்க எழுத்து இருக்கா பாருங்க, இந்த கை அப்படிங்கிற எழுதி எழுதிக்கலாம். அடுத்தது கூ அப்படிங்கிற எழுத்துக்கு ஏதாவது இருக்கா பாருங்க. இக்குங்கிற எழுத்துக்கு இங்க ஏதாவது இருக்கா பாருங்க. இக்குங்கிற எழுத்துக்கு பாருங்க, தூக்கு, இக்கு வருதா? கூடு, இங்க பாருங்க, கூக்கு கூடு, சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது அட்டை, பாருங்க, இட்டை, அட்டை. அப்புறம் அடை, பாருங்க, அடை, அட்டை. அப்புறம் கூட்டு, கூ இட்டு, கூட்டு. அப்புறம் காட்டூர், டூக்கு என்ன எழுதணும்? ஓ, இந்த மாதிரி இப்ப நீங்க இந்த இடத்துல அந்த டூங்கிற எழுத்து வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம இங்க எழுதி காமிக்கணும். அதுக்காக தான் இங்க எழுதியிருக்கோம், சரிங்களா? நம்ம எப்படி சொற்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது எல்லாமே, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அலைங்கிறதும் கரெக்ட் தான், சரிங்களா? இங்க எது வேணா நீங்க எழுதிக்கலாம், சரிங்க குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இதுவும் ஒரு படக்காட்சியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி நம்ம நிறைய எழுத சொல்லியிருக்காங்க. இதுலயும் இந்த பகுதியில ஒற்றுமையா நீங்க செயல்படுவீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எப்போ ஒற்றுமையா செயல்படுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஸ்கூல்ல எல்லாத்துக்கூடயும் எப்படி நீங்க ஒற்றுமையா செயல்படுவீங்க? ஹோம்ஒர்க் பண்ணும்போது, எழுதும் போது, ஆமா தானே? விளையாடும் போது, ஆமா தானே? இதெல்லாம் நீங்க எல்லாம் எழுதலாம், சரிங்களா? இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக, எடுத்துக்காட்டுக்காக நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு சொந்த நடையில நீங்க எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இங்க பாருங்க, நிறைய கோவை பழங்கள் உள்ளன. சிட்டுங்கிறதும் ஒரு சிறுவனும் சேர்ந்து விளையாடுற மாதிரி, சேர்ந்து ஒரு உரையாடலை சொல்ற மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். சிட்டு நிறைய கோவை பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சிறுவன் ஆமாம், அவை நன்றாக பழுத்து சிவப்பாக இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம் இல்லையா? அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு விளையாட போறாங்க. அப்ப நிறைய கோவை பழங்கள்லாம் இருக்கு, அதை பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம அதை பார்த்தோம்ல. அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடலை நம்ம இங்க எழுதியிருக்கோம். அடுத்த பகுதி பாருங்க. அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டு என்ன சொல்றாரு? பூக்களை நெருக்கமாக கட்டியுள்ளார்கள். ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சிறுவன் பார்க்கவே மிகவும் அழகாகவும் மனமாகவும் இருக்கிறது. சிறுவன் அதோ ஊஞ்சல் நான் ஆடப் போகிறேன். சிட்டு சரி, நானும் உன்னுடன் சேர்ந்து விளையாடுகிறேன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. நீங்க என்ன எழுதலாம்? நண்பர்களுடன் நான் வீட்டு பாடம் எழுதும்போது ஒற்றுமையாக செயல்படுவேன் அப்படின்னு நீங்க எழுதலாம். இதையே நீங்க எழுதிக்கலாம். இங்க இருக்கிறதே என்னது? ஒரு உரையாடல் தான். 2 பேரும் ஒற்றுமையா சேர்ந்து செயல்படுறதுக்கான உரையாடல் தான் இங்க கொடுத்திருக்கிறது, சரிங்களா? இந்த 2 பேரும் விளையாடும் போது தானே இதை பார்த்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதனால இதுவே என்னது? ஒற்றுமையாக செயல்படுறதுக்கான உரையாடல்கள் தான். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை.